ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 7 ஃப்ளோரல் பஞ்ச் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு எப்படி ஃப்ளவர் தனித்தனியாக கிரியேட் பண்ணுறது, எப்படி ஷேடிங் கொடுக்கறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல அந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு ஒன்றா எப்படி நம்ம பஞ்சாக மேக் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஸ்பைரல் கொடுத்துட்டு 2 லேயர் ஹம்ப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரபிக் பேட்டர்ன், கல்ஃப் பேட்டர்ன் இதுல எல்லாம் இந்த டிசைன்ஸ் அதிகமாக வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போல்டான டிசைன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவு இது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ரிப்பீட்டடான டிசைன்ஸ் தான் வரும் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் வந்து யூனிக்கான டிசைன்ஸ் நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பைரல் ஹம்ப் மட்டும் கொடுத்து சைடில் வந்து நான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் சின்ன சின்னதாக அந்த பெட்டல்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அங்கங்கே நம்ம வெயின்ஸ் ட்ரா பண்ணணும். அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே போல் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸாக ட்ரா பண்ணி அதை நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன். இந்த ஃபில்லிங்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் அப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த டிசைன் வந்துட்டு நல்லா போல்டாக தெரியும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் போட்டிருந்த அதே டிசைன் தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் பாதி டிசைன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஃப்ளவருக்கு பின்னாடி இன்னொரு ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இன்விசிபிளாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 3 ஃப்ளவர் நான் ட்ரா பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா வெறும் ஹம்ப்பு அதுக்கப்புறம் ஸ்பைரல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக அங்கங்கே வெயின்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஒரு சின்னதாக சர்க்கிள் கொடுத்து அதை ஃபில்லிங்ஸாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்து நான் ஹம்ப் கொடுத்து தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ரேண்டமாக இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நான் ஸ்ட்ரோக் தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஷேடிங் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, கீழிருந்து மேலே இழுத்து விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரோக் ஷேடிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் நான் போட்டுட்டு மறுபடியும் அதில் பாதி இருக்கிற மாதிரி இந்த சைட் டிசைனில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு டிசைன் போடும்போதும் கண்டிப்பாக அதோட அவுட்லைனை வந்து போல்டாக நம்ம மாற்றிக்கணும். இப்போ நான் 2 ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதான ஸ்பைரல் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்பைரல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரல் ரொம்ப நீட்டாக அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக ஸ்பைரல் கொடுத்துட்டு அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் போல்டாக மாற்றிருக்கேன். இப்போ நான் கீழே போடுற டிசைன் வந்து நம்ம வெயின்ஸ் கிளாஸில் இந்த டிசைன் பார்த்துருப்போம். அந்த வெயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல தேவைப்படும். நெக்ஸ்ட் டிசைன் அதே மாதிரி ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரோக் கொடுக்காம லைட் ஷேடிங் தான் கொடுத்துருக்குறேன். லைட் ஷேடிங் அப்படின்னா மேலே இருக்க அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம போடுற ஷேடிங் தான் அது. நெக்ஸ்ட் வந்து நல்லா போல்டான ஒரு லீஃப் தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் செகண்ட் லீஃப் வந்து அதுக்கு பின்னாடி பாதி இருக்கிற மாதிரியும் வரைஞ்சுக்கோங்க. ஸோ ஷேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து நீட்டாக நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பேப்பரில் போடும்போது ஒன்றும் தெரியாது, பட் கையில் போடும்போது நீங்கள் ஷேட் பண்ணாத இடம்லாம் நல்லாவே ஸ்டெயின் இருக்காது, அந்த இடம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் நான் ஹம்ப் கொடுத்துருக்கேன். ஒரு கார்னரில் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ளார நான் ஜிக்ஸாக் லைன் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த சென்டரில் போட்டிருக்க அந்த சின்ன ஃப்ளவரை வந்து நம்ம நல்லா போல்டாக மாற்றிக்கிறோம். ஸோ இப்படி போடும்போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்ம கையில் வந்து நம்ம போல்டாக போட்டிருக்க இடத்துலலாம் நல்லா ஸ்டெயின் இருக்கும். கீழே வந்து நான் மறுபடியும் சின்ன சின்னதாக ஸ்பைரல் கொடுத்து தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஒர்க்கும் இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இனிமேல் ஒவ்வொரு டிசைன்லையும் ஹோம்ஒர்க் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து 4 ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.